இருப்பாங்க அப்படின்னா 100 பேர்கிட்ட பழகுவாங்க. ஆனா 100 பேர்ல யார் எனக்கு ரொம்ப எக்ஸாக்டா மேட்ச் ஆகுறாங்க, என்னோட புத்திசாலித்தனம், என்னோட ஆளுமை, என்னோட அறிவு, என்னோட திறமை, ஸ்டேட்டஸ், டிக்னிட்டி, கேலிபர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் கூட தான் பழகுவேன். சிங்கம் ஓனா கூட பழகாது, சிங்கம் சிங்கத்து கூட தான் பழகும். அந்த மாதிரி தான் நான் வந்து பாருங்க, எனக்கு எல்லாத்துலயும் ஈக்குவலா இருக்க பர்சனாலிட்டிஸ் கூட மட்டும்தான் என்னால பழக்கம் அப்படின்றத வச்சுக்க முடியும். இது உதாரணம் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ராஜா இருக்காங்க, ராஜாக்கள் இருக்காங்க பாத்தீங்களா? அந்த காலத்துல நிறைய வந்து பாத்தீங்கன்னா ராஜாக்களை தான் வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்தோட நம்ம வந்து கம்பேர் பண்ணுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு ராஜா இன்னொரு ராஜாவோட தான் பழகுவான். ராஜா சித்தாளோட ஒரு என்ன சொல்றது ஃப்ரெண்டா இருக்க மாட்டான். ராஜா வந்து பாருங்க, ஒரு சாமானிய பிரஜை கூட ஃப்ரெண்டா இருக்க மாட்டான் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் சிம்ம ராசி அன்பர்கள் அப்படிம்பாங்க. பெரும்பாலும் சிம்மம் அப்படிதான். என்னோட ஸ்டேட்டஸ், என்னோட கேலிபர், என்னோட டிக்னிட்டி, அதெல்லாம் நான் பார்த்து தான் பழகுவேன். அப்படிதான். ரொம்ப வந்து இறங்கி போக மாட்டாங்க. ஒரு சில ராசி இருக்கு. இதே மகரமா இருந்தா அப்படிலாம் கிடையாது. நான் யார் கூடனாலும் பழகுவேன். எனக்கு தேவை நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், அவ்வளவுதான். ஆனா சிம்மம் அப்படி கிடையாது. எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். பியாண்ட் தட் நான் இது எல்லாத்தையும்